வாடிவாசல் பத்தி தான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வாடிவாசல் புக்கோட ஹிஸ்டரி பத்தி இப்ப பேச போறோம். இந்த வாடிவாசல்ல யார் ரைட் பண்ணாங்க தெரியுமா? சீசு செல்லப்பாடு ஒருத்தங்க ரைட் பண்ணாங்க. இந்த புக் ஒரு நாவலா ஸ்டோரியா இல்லாம நாவலா ரைட் பண்ணாங்க 1947ல. 1947 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லிட்டா, 1947 தான் நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸே கிடைச்சிச்சு. அப்பெல்லாம் வெள்ளக்கடுங்க விட்டாங்க. அப்ப ரைட் பண்ணாங்க இந்த புக்கை. அப்புறம் இந்த புக்கு அருமையான பிக்சர்ஸ் எதாவது இருக்கு. இந்த புக்கு ஜல்லிக்கட்டு பார்த்து அப்புறம் தமிழ்ல ஜல்லிக்கட்டு பார்த்து ரைட் பண்ண ஒரே புக் ஃபர்ஸ்ட் புக் இதான். அதுக்கு முன்னாடி எனக்கு தமிழ்ல ஜல்லிக்கட்டு பார்த்து ரைட் பண்ணது இல்லை தமிழ்ல. அப்படி இந்த புக்கை பார்த்து கொஞ்சம் சொல்லிட்டா, இந்த புக்கு ஃபர்ஸ்ட் இந்த புக்கில் கொஞ்சம் சம்மரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. இந்த ஜல்லிக்கட்டுல வாடிவாசல்னா என்னன்னு தெரியுமா? வாடிவாசல் ஜல்லிக்கட்டோட வாசல். இதுக்கு ஒரு வாசல் இதுல எல்லாரும் சேல் பண்ணிருந்தாங்க டீமுக்கு. அப்போ அந்த ஜல்லிக்கட்டு ஹீரோ ரொம்ப டயர்டா இருந்தாங்க. ஸோ அவங்க பையன் பண்ணுன்னு சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆயிட்ட அப்புறம் அந்த பையனுக்கும் அப்புறம் முருகன் அப்படின்னு ஒரு சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில சொன்னாங்க, யார் அந்த மாட்டோட கொம்பை சொல்றாங்களோ அவங்கதான் வின்னர்னு சொன்னாங்க. ஸோ அந்த கொம்பை தொட ட்ரை பண்ணாங்க. பிச்சியா வின் பண்ண அந்த ஹீரோட புள்ள. அப்புறம் செகண்ட் மாடு அவங்க வின் பண்ண. தேர்ட் மாடு ஃபர்ஸ்ட் மாடு பண்ணதுக்கு 5 ரூபாய் கொடுத்தாங்க அந்த மாடோட ஓனர். அதே ஓனர் தான் எல்லாத்துக்கும் மாடு இருக்கும். ரெண்டாவது மாடுக்கு 10 ரூபாய். மூணாவது மாடுக்கு அந்த மூணாவது மாடு ஒரு எருமை மாடு. அந்த எருமை மாடு ஓடி ஓடி கஷ்டப்பட்டு அந்த கொம்பை பிடிச்சி அந்த கொம்புக்கு ரிப்பன் எடுத்துட்டு வாயில வச்சுக்கிட்டா. அப்புறம் சுத்திட்டே வச்சா விடவே இல்லை. விட்டுட்டு டக்குனு கீழே போட்டுருச்சு. கீழே போட்டு கால் வச்சு வின் ஆயிட்டா. அப்புறம் 100 ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கிட்ட போனா. அப்புறம் யாரோ அந்த எருமை மாடை சுத்தாங்க. அப்புறம் யார் சுட்டாங்கன்னு நீங்க படிச்சே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சர்ப்ரைசிங்கா இருக்கும் யார் சுட்டாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அப்புறம் இந்த மாடு ஃபர்ஸ்ட் காமரா இருந்துச்சு, ஈஸியா இருக்கும். முருகா அப்புறம் முருகன் கிடையாது, முருகன் ஒரு பையன் தான். பையன் இந்த மாடை சத்தம் போட்டு அதாவது 5 days ஆக்க வச்சுட்டான். இது ரொம்ப புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜல்லிக்கட்டு பத்தி ரொம்ப இந்த புக்கு நான் படிக்க எனக்கு பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பற்றி படிக்கலாம். அதை படிச்சுட்டு அப்படி சொல்லலாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த புக்கு. கண்டிப்பாக படிச்சு பாருங்க.